ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கீக்கி. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பிரியாணி மேக் பண்ணுற வீடியோ தான். இன்றைக்கு எல்லாருமா சேர்ந்து அக்கா வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன மாதிரி செய்கிறோம், இப்படி எல்லாம் செய்கிறோம்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முதல்ல பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் தக்காளி பழம் கூட போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் போடும்போது நிறையவே வெங்காயம் போடுங்க. பச்சை மிளகாய் வெட்டி தான் போடணுமெண்டில் முழுசாகவும் போடலாம். ஒரு ஒரு உரைப்பு டேஸ்ட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கிற அளவுக்கு தான். நாங்கள் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு உள்ளி இஞ்சி ரெண்டும் சேர்த்து நல்ல என்ன சொல்கிறது நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுக்கிறோம். அரைச்செடுத்து முடிய சிக்கனை தயிரும் விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ண வைக்கிறோம். வச்சுட்டு பிறகு அடுப்பை மூட்டிட்டு பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் எல்லாம் போட்டு நாங்கள் முதல்ல அதை வதக்கி எடுப்போம். அதோடு நீங்கள் கொஞ்சம் முன்னதாகவே பூண்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது தானே, அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் போயிடும். வெங்காயம் மற்றது தக்காளி பழம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் அதில் பிரியாணி அரிசி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்த உடனே தூள் போடணும். சிலர் தூள் போட மாட்டேன், மசாலா தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவினோம். இந்த தூள் நாங்கள் வீட்லேயே இந்த அம்மாக்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பினோம் தானே, எங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் எல்லாம் போட்டு அரைச்சி அந்த தூள் கொஞ்சம் நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி முடிய எடுத்து வச்சுருந்தானே தயிர், அந்த தயிரையும் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். அடுத்தது பிரியாணி மசாலா போடுறோம். இது எந்த பிராண்டுன்னு சொன்னால் விஜயா என்ற ஒரு பிராண்ட் இருக்குது தானே, அந்த பிராண்ட்லேருந்து தான் நாங்கள் இந்த மசாலா தூள் எடுத்துருக்கிறோம். நிறைய மசாலா மிக்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் இந்த மிக்ஸ் தான் எடுத்துருக்கோம். இந்த கவரை உங்களுக்கு காட்ட நான் மறந்துட்டேன். அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி காணாத இறைச்சி அவியறதுக்கு அளவாக பார்த்து விடுங்க. என்னென்னு சொன்னால் இறைச்சியிலே இருந்து தண்ணி வரும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி விடுங்க. இறைச்சி நல்லா வேகி நல்லா சாஃப்டாகி வரட்டும். எங்களோட இந்த மிக்ஸுக்கு கொஞ்சம் தூள் காணாத போல் இருந்தது. அதனால் நாங்கள் ஃபுல்லாக வேக வர்றதுக்கு முதலே நாங்கள் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிட்டோம். நீங்களும் அப்படி காணான்னு சொன்னால் எளியாகவே தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விடுங்க. நல்லா வேகி வரட்டும். இதெல்லாம் ரெடியாகி வரட்டுமென்று சொல்லி போட்டு நாங்கள் ரைஸை ஏற்கனவே ரைஸ் குக்கரில் ஒரு அரைப்பதத்துக்கு அவிச்சு எடுத்துட்டோம். அவிச்சு எடுத்து முடிய நாங்கள் இப்போ மிக்ஸுக்குள்ளே போட்டோம்னா, நாங்கள் இப்போ எங்களோட அடுப்பில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கோம் தானே, அதுக்குள்ளே போட்டோம்னா கொஞ்சம் வேலைக்கே அலுவல் முடிஞ்சிருமனால இதில் நாங்கள் ஒரு அரைப்பதத்துக்கு அவிகிற மாதிரி வச்சுருந்தோம். அது முடிகிறதுக்கு இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இந்த பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக தயிர் பச்சடி தான் மேக் பண்ணுறோம். என்னென்னு சொன்னால் பிரியாணிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இந்த தயிர் பச்சடியாக இருக்கும். சிலர் என்ன செய்யணும்னு சொன்னால் தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தோட கேரட் எல்லாம் ஆட் பண்ணுவினோம். நாங்கள் தனியாக வெங்காயமும் தயிரும் போட்டு அதில் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பிரியாணியோடு சாப்பிடும்போது உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காஃபாக குக் பண்ணி என்னென்னு சொன்னதானே, அந்த ரைஸ் குக்கரில் போட்டு குக் பண்ணி எடுத்தேன்னு சொல்லி அந்த ரைஸை எடுத்து சிக்கன் மிக்ஸோட கலக்கிற வீடியோ நான் இதில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் எடுக்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். சில வீடியோ இப்படித்தான் கொஞ்சம் போடும்போதெல்லாம் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அப்படி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிய நல்ல சில போல் கொஞ்சம் தண்ணி அப்படி நிற்கும், கொஞ்சம் கலவையாக குழஞ்ச மாதிரி. அப்படி இல்லாமல் உதிரியாக வரணுமென்னு சொன்னால் நீங்கள் தம் போடலாம். இல்லைன்னு சொன்னால் வடிவாக கொஞ்சம் தண்ணியை பார்த்து அளவாக விட்டிங்கன்னா சரியாக குக் ஆகி வரும்.
இறக்குற டைமில் கொஞ்சம் நல்ல வாசமாக நெய் கொஞ்சம் தூவி விட்டு கிண்டி விட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நாங்கள் முதலும் போட்டு நாங்கள் நெய் இறக்குற டைமும் போட்டு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கன நேரம் விட்டிங்கன்னா இடையில் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற தன்மையாக இருக்கும். அதே போல் ஓவராக கிண்டவும் கூடாது. வடிவாயெல்லாம் குக் ஆகி முடிய நாங்கள் இறக்கி பிளேட்டில் போடுறாங்க, பிளேட்டில் போட்டுட்டோம். மற்றும்படி நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் வாழை இலை வெட்டி வாழை இலையில் போட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். போட்டுட்டு இத்தனை பேர் 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்க. தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல அளவாக செய்தபடியாக மிஞ்சாமல் அப்படியே நல்ல டேஸ்ட் எல்லாம் வந்து நல்ல வேறு லெவலில் இருந்தது. கொஞ்சம் பிரியாணியில் உள்ள சோறையும் எடுத்து தயிர் பச்சடியும் வச்சு சிக்கன்லேயும் ஒரு பீஸையும் பிச்சு வச்சு சாப்பிட்டு சும்மா சொர்க்கம்தான். கொஞ்சம் கூட மிச்சம் விடாமல் வாழையில போட்டு அவளாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாகவும் போட்டு சாப்பிட்ருந்தோம். அந்த எல்லாத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து வடிவாக சாப்பிடுங்கோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.